ஹாய் எவ்ரிவன், டாஸ்லியோ ஸ்டைல் வித் அருவியில் அடுத்த ஹேர்டூ பார்த்துடலாமா? இது வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான ஃபங்க்ஷன் ஹேர்டூ தான். அதுக்கு வழக்கம் போல் சிக் எடுத்துக்கலாம். சிக் எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் பண்ணுற பார்ட்டிஷன் தான். நேர்வாகு சைடில் செக்ஷன் இயர் டு இயர் எடுத்துகிட்டு இப்போ இந்த செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் 3ஆக பிரிக்க போகிறோம். மேலே கீழே கீழே அந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும். எப்போவுமே மேலே இருக்க செக்ஷனை உள்ளே கொடுக்காம கீழே இருக்க செக்ஷனை உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் மேலே இருக்க செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக 3 பிரைட்ஸ் எப்படி போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஹேர்லையும் பண்ணிவிட்டு எடுத்து விடுற போதெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து அழகாக தெரியும். எடுத்து விட்டுட்டு பின்னாடி நம்ம வந்து பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம் நல்லாவே. இதுக்கப்புறம் வந்து நம்ம இயருக்கு பின்னாடி அந்த நம்ம ஹேர் முடிகிற வரைக்கும் இருக்க செக்ஷன் அதை வந்து நம்ம டெயில் கோம் வச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க பிரைட்ஸ்குள்ளே போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்படி பார்க்கும்போது இந்த ஹேர் ஸ்டைலை காமனான்னு பின்னாடி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் எலகெண்ட்டாக தெரியும், அவ்வளோதான். லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக டிசைனாக நிறைய கிளிப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிளிப் பிடிக்குமோ அந்த கிளிப்பை எடுத்து குத்திக்கோங்க. இந்த மாதிரி 2 முடியையும் சேர்த்து வச்சு குத்துங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். பார்க்கும்போதே கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஹேர்டூ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் சிம்பிளாக பண்ணி ஒரு கிளிப் போடுறதுக்கு இப்படி பண்ணி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.